உருட்டு உதயநிதியே சேப்பாக்கம் சேகுவராக எதற்குமே லாயக்கற்ற நடிகைக்காக பாலிடாயில் குடித்த ஒரு பன்னாடை தான். எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் ஒரே நாளில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதாக அதிமுக பேச்சாளர் சசிரேகா காட்டமாக விமர்சித்துள்ளார். நடந்தது அந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? உதயநிதிக்கே எந்த தகுதியும் கிடையாது. உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒருவர் ஒரே நாளில் எம்எல்ஏ, ஒரே நாளில் இளைஞரணி தலைவர், ஒரே நாளில் அமைச்சர், ஒரே நாளில் துணை முதலமைச்சர், ஒரே நாள்ல நேர அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுல போய் முன்னாடி சீட்ல உட்காந்து தன்னுடைய மகனையும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து அவனுக்கு ட்ரோன் ஓட்டுவது எப்படி, நீ ஜூஸ் குடி, நீ பிஸ்கட் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அவனுடைய இன்ப நிதி அவங்க ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார்க்கிறார். அவங்க உட்கார இடம் இல்லைன்னு அந்த பையன் கண் அசைவை கண்டவுடன் அமைச்சர் மூர்த்தி எழுந்து நின்று பதைத்து கலெக்டரை பார்க்கிறார். உடனே அந்த அம்மா கலெக்டர் எழுந்து நின்று சீட்டை கொடுக்குறாங்க. இன்பநிதியின் நண்பர்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு அந்த அம்மா எழுந்து நிற்கிறாங்க. அந்த பக்கம் மூர்த்தி கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். எழுந்து நின்று கொண்டு அந்த பையன் இன்பநிதியினுடைய அந்த பேண்ட்ல அவன் சாப்பிட்ட பிஸ்கட் தூள் தட்டி விட்டதுன்னு உடனே கால் கீழே வரைக்கும் தட்டி விடுறாரு. இதை விட ஒரு அமைச்சருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சருக்கு எந்த பதவியிலும் இல்லாத அந்த பையன் முன் வரிசையில் வந்து உட்கார். உருட்டு உதயநிதியே சேப்பாக்கம் சேகுவராக எதற்குமே லாயக்கற்ற நடிகைக்காக பாலிடாயில் குடித்த ஒரு பன்னாடை தான் நமக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர். அவருக்கே அந்த அளவுக்கு மரியாதை, அந்த பதவிக்கு தான் மரியாதை. உதயநிதிக்கு எந்த தகுதியும் கிடையாது துணை முதல்வராக இருப்பதற்கு. இதையெல்லாம் அண்ணா ஆரம்பித்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய மகனை பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஒரு அமைச்சர், அவருக்கு கை கட்டி அங்கே பேண்டை தட்டிவிடக்கூடிய அந்த சேவகம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் கலெக்டர் எழுந்து நின்று அந்த இன்பநிதியின் நண்பர்களுக்கு சீட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம். இவர்கள் எப்படி மக்களை பற்றி கவலைப்படுவார்கள்? அந்த ஜல்லிக்கட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.